ஜஸ்ட் ஃபோன் கால் பண்ணுறவங்க ஜஸ்ட் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஓகே. மற்றபடி கேமிங்லாம் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நினச்சி கூட பார்க்க வேண்டாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை. இதே மார்க்கெட்டில் 17,000-16,000 அவைலபிளாக இருக்குது. ஸோ அதே ப்ராசஸரு, அதே பெர்ஃபார்மன்ஸ், அதே பழைய ஸ்டோரேஜ் UFS 2.2. ஸோ இதே இது நீங்கள் வந்து கூட 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கணுமா அப்படிங்கிறத நீங்களே வந்து யோசிச்சு பார்த்துக்கோங்க. Hey guys, welcome back. So இந்த வீடியோல நம்ம Redmi ரீசெண்டா வந்து Redmiயோட Note 12 சீரிஸை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட 3 ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். Redmi Note 12, Note 12 Pro, Note 12 Pro Plus 5G ன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுமே ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 18,000, 24 to 25,000, அப்புறம் வந்து 30,000 வரைக்குமே ஒரு 3 செக்மெண்ட்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க லான்ச் பண்ணியிருக்க ப்ரைஸுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த் இல்லையா? அப்படி என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு? இவங்க சொல்ற மாதிரி இந்த Snapdragon 4 Gen 1, 1080 இது எல்லாமே இவங்க ப்ரைஸ் பண்ணியிருக்க அமௌண்ட்டுக்கு ஒர்த் இல்லையா? யாரோட யூசேஜுக்கு இந்த ப்ராசஸர் எல்லாமே செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீடைல்டான ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ தான் பார்க்க வரோம். நாட் ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ தான். என் கையில் ஸ்மார்ட் ஃபோன் இல்லை. இவங்க கொடுத்திருக்க ஸ்பெசிஃபிகேஷன் ஹார்ட்வேர்ஸோட டீடைல்ஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் யாராவது இந்த Redmi Note 12 சீரிஸில் ஏதாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா கூட இந்த வீடியோ மறக்காம அவங்க வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன் Redmi Note 12 சீரிஸில் இருக்கக்கூடிய 3 ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே, டிசைன், பில்ட், அப்புறம் அதோட திக்னஸ், வெயிட் இதெல்லாம் பார்க்கும்போது டிஸ்பிளே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே கிட்டத்தட்ட ஒரே இன்ச் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஒரே சைஸ் தான். இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 6.67 இன்ச் கொண்ட ஒரு AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 3லையுமே சேம் ரெஃப்ரெஷ் ரேட் தான் 120 Hz வந்து மேக்ஸிமம் போகும். ஓகேங்களா? பட் லிமிடேஷன்ஸ் அண்ட் அதர் டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3லையுமே டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மிட் ரேஞ்ச் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு லான்ச் பண்ணிருக்க Redmi Note 12 பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது சேம் AMOLED டிஸ்ப்ளே 120 Hz refresh rate and peak brightness maximum 1200 nits வரை போகும். அவ்வளவுதான் இங்க வந்து டிஸ்ப்ளேல இருக்கு. ஓகேங்களா? மத்தபடி எதுவுமே கிடையாது. பட் அதே நீங்க Redmi Note 12 Pro and Pro Plusல பாத்தீங்க அப்படின்னா wide 1L1 சப்போர்ட், HDR10+ சப்போர்ட், Dolby Vision சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்க வந்து peak brightness வந்து நமக்கு 900 nits வரை போகுது. ஓகேங்களா? சோ இதுதான் இந்த 3 ஸ்மார்ட் போனோட டிஸ்ப்ளேயோட டிஃபரன்ஸ். மத்தபடி எதுவுமே கிடையாது. சைஸ், குவாலிட்டி எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான். இங்கே வந்து நீங்கள் ஹெச்டிலையோ ஃபுல் ஹெச்டியோ வந்து ஆன்லைன்லேயே ஸ்ட்ரீம் பண்ண முடியும். வைட் 1L1 சப்போர்ட் இருக்குது, டால்பி விஷன் இருக்குது, HDR10+ சப்போர்ட் எல்லாமே இருக்குது. பட் என்னதான் HDR10+ சப்போர்ட் இருந்தாலுமே இப்போ வரக்கூடிய மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் ஃபீச்சர்ஸில் வந்துட்டு இந்த HDR10 வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலை ரெட்மின்னு சொல்ல முடியாது. பட் அதர் பிராண்ட்ஸில் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. HDR வீடியோ ப்ளே பண்ணும்போது HDRக்கு வந்து கன்வெர்ட் ஆகலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி இந்த ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனிவேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிகேஷன் வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, இவ்வளோ தான். ஓகேங்களா? டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது பட் என்ன தான் நம்ம இதில் வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாலுமே நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 மொபைல் ஃபோன்லையுமே AMOLED பேனல் தான். பட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் தான் கொடுத்துருக்காங்க. எதுனால அப்படின்னு தெரியல. அங்கே இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் தூக்கி இங்கே வைக்கிறதுனால மேக்ஸிமம் மிஞ்சி போனால் ஒரு 500 rupees டிஃபரன்ஸ் வருமா? அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சைடில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. அண்ட் திக்னஸ் அண்ட் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த Redmi Note 12 and 12 Pro இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். 190 grams இந்த ரெண்டு மொபைல் ஃபோனையுமே வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்க. திக்னஸ்மே கிட்டத்தட்ட ஒரு 8 mm வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த டாப் அண்ட் வேரியண்ட் 12 Pro Plus 5Gல பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 210 கிராம் வெயிட் இருக்குது. அண்ட் திக்னஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 mm திக்னஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த திக்னஸ் அண்ட் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 மொபைல் ஃபோன்லையுமே கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குது. டாப் அண்ட் மட்டும் தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து நம்ம ரொம்ப ஹெவியான ஸ்மார்ட் ஃபோன் சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இதை விட ஹெவியான வெயிட் கூடின ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ஹெவின்னு சொல்ல முடியாது. டாப் அண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஓகேங்களா? அண்ட் மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது பேக்கில் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு வந்து எந்த ப்ரொடெக்ஷனுமே கிடையாது. ஃப்ரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கார்னிங் ஒரு கிளாஸ் 5 அண்ட் கார்னிங் ஒரு கிளாஸ் 3 வந்து யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பேக்கில் என்ன கொடுத்துருக்கோம், என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குங்கிறது எதுவுமே கிளியராகவே மென்ஷன் பண்ணலை. அதாவது பேக்ல ப்ரொடக்ஷனே இல்லை அப்படிங்கிறதா உண்மை. ஓகேங்களா? ஸோ ஓவராலா பில்ட், டிசைன் அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒன்றும் கூட சொல்ற அளவுக்கு இல்லை. டிஸ்பிளேல கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் நம்ம பெர்ஃபார்மன்ஸ்க்காக ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் இந்த 3 மொபைல் ஃபோன்லுமே ப்ராசஸரில் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த Redmi Note 12 பார்த்தீங்கன்னா Snapdragon ப்ராசஸர் இருக்குது. Note 12 Pro and Pro Plus 5Gல பார்த்தீங்க அப்படின்னா MediaTek ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, Note 12 வந்து எனக்கு வந்து Snapdragon ப்ராசஸர் கொடுத்துருக்காங்கன்னா அதே வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா
அதுதான் கிடையாது. இங்க வந்து நமக்கு Snapdragon 4 Gen 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 வருஷம் முன்னாடி 10,000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்த Snapdragon 665 675 இதுக்கு தான் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் அதே ப்ராசஸர் யூஸ் பண்ண 665 675 இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு Redmi Note 7 சீரிஸ் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இதே Redmi தான் அந்த டைம்ல 5 வருஷம் முன்னாடி அது வந்து ஒரு 10,000 ரூபாய் 11,000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அதே லெவலுக்கு அதை விட கொஞ்சம் பவர் கம்மியான ஒரு ப்ராசஸரை 5G அப்படிங்கிறனால ஒரே காரணத்தினால ஒரு 17,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க வந்து 5G அப்படிங்கிற ஒரு டேக்லைனை வந்து யூஸ் பண்ணி நம்மளை வந்து முட்டாளாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நான் எந்த அளவுக்கு சொன்னேன் அப்படிங்கிற எனக்கு தெரியல. எஸ் ஒரு 5G சிப் தான் டெஃபினட்டாக இதில் வந்து நமக்கு 7 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. N78 இருக்கு. ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் யூஸ் பண்ண டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் N78 மூலமாக உங்களுக்கு 5G ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து 5G இந்த மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ண முடியும். பட் அதை வச்சு மட்டுமே ஒரு மொபைல் ஃபோன் வந்து பெஸ்ட்டு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 5G நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அது 5G இருந்தால் என்ன 10G இருந்தால் என்ன டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து மொபைல் ஃபோன் ஸ்லோ ஆகும், பெர்ஃபார்மன்ஸே இருக்காது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ப்ராசஸர் வந்துட்டு உண்மையிலே ஒரு ஒர்த்தான ப்ராசஸர் 17,000 ரூபாய்க்கு ஒர்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்டோகோர் ப்ராசஸர் தான் 6 nm ஆர்கிடெக்சர் பில்ட் பண்ணியிருக்காங்க. 7 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து ஹீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறாங்க. டுவல் ஏதோ வந்து கிராஃபைட் லேயர் ஷீட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்களாம் கேமிங் பண்ணும்போது ஹீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸரில் ஹை லெவலில் கேமிங் பண்ணுறதே கஷ்டம். எதுக்குங்க இந்த சேம்பர்லாம் கொடுத்துருக்காங்க எனக்கு அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. அண்ட் இதே வேலைக்கு இதே ப்ராசஸரில் ஐகோவில் வந்து இதே Snapdragon 4 Gen 1 யூஸ் பண்ண ப்ராசஸர் மொபைல் ஃபோன் இருக்குது. ஐகோ C6 லைட்னு சொல்லிட்டு அதுவே 13,000 தான். பட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17,000 ஓப்பன் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வேரியன்ட்டு. ஸோ எந்த அளவுக்கு ப்ரைஸை கூட்டி விற்கிறாங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் இந்த ப்ராசஸர் பற்றி எனக்கு இதுக்கு மேலே பேசணும் அப்படின்னு எனக்கு டென்ஷனாக இருங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். உங்களுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐகோ C6 லைட்டோட பெர்ஃபார்மன்ஸை நீங்களே ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரிவ்யூஸ் எந்த அளவுக்கு பேடாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நம்ம ரொம்ப பெருசாக தேவையில்லை. ஒரு நார்மல் யூசேஜ் ஒரு ஃபோன் கால் பண்ணுறவங்க யூடியூப்ல வீடியோஸ் பண்ணுறவங்கன்னா ஓகே. மற்றபடி நான் வீடியோஸ் எடிட் பண்ணுவேன், ஃபோட்டோ எடிட் பண்ணுவேன், கேமிங்லாம் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் இந்த மொபைல் ஃபோன் வந்து கன்சிடர் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஓகே ப்ரோ, அப்போ Redmi Note 12 ப்ராசஸர் நல்லா இல்லை அப்படின்னா நான் Redmi Note 12 Pro and Pro Plus 5G வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேயுமே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இந்த ரெண்டு மொபைல் ஃபோனில் 12 Pro and 12 Pro Plus 5G பார்த்தீங்கன்னா சேம் ப்ராசஸர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. Dimensity 1080 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த Dimensity 1080 அப்படிங்கிற இந்த ப்ராசஸர் வந்து ஆல்ரெடி ரியல்மி யூஸ் பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக Realme 10 Pro Plus 5G நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. போன மந்த் தான் லான்ச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றியும் இந்த ப்ராசஸர் பற்றியும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி யாருக்கு செட் ஆகும் எப்படி இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு ஒரு 20 நிமிஷம் எக்ஸ்பிளனேட்டரி வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். மேலே லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ப்ராசஸர் உண்மையிலே இப்போ வந்து ரியல்மி லான்ச் பண்ணதை விட அதிகமான ப்ரைஸ்க்கு தான் வந்து ரெட்மி லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30,000 கிட்ட வருது ஹை அண்ட் டாப் எண்ட் வேரியன்ட் இந்த Redmi Note 12 Pro Plus 5G. ஸோ இது வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இந்த ப்ராசஸருக்கு வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த வீடியோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த Dimensity 1080 அப்படிங்கிறது வந்து Dimensity 920 நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸரை அதே ப்ராசஸர் தாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு 100 MHz ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்குமே தவிர்த்து மற்றபடி அதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது. அண்ட் இப்போ மார்க்கெட்டில் Dimensity 920 வந்து 16,000 17,000 அவைலபிளாக இருக்குது. ஸோ சேம் ப்ராசஸர் தான் நீங்கள் வந்து 2 மடங்கு அதிகமாக பணம் கொடுத்து 30,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க. ஜஸ்ட் ஒரு 5G மொபைல் ஃபோன் அப்படிங்கிறதுனால. Dimensity 920லையும் 5G பேண்ட் இருக்குது, இங்கேயும் உங்களுக்கு 5G பேண்ட் இருக்குது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். 100 MHz ஸ்பீடில் உங்களுக்கு அப்படி என்ன பெருசாக மாறும் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. அண்ட் 5G பேண்ட் எஸ் இருக்குது, 10 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. N78 இருக்குது. டெஃபினட்டாக ஃபியூச்சரில் நீங்கள் வந்து 5G யூஸ் பண்ண முடியும் தான். இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் மொக்கையாக இருந்து ஒரு டவுன்லோட் பண்ணும்போது நல்லா ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகும். பட் உங்களோட ஹார்ட்வேர் சரியில்லைன்னா அது டவுன்லோடு எந்த அளவுக்கு ஸ்லோ ஆகும், அஃபெக்ட் ஆகும், கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஆர்டர் உங்களுக்கு சரி இல்லைன்னா டவுன்லோட் ஸ்பீட் அஃபெக்ட் ஆகும். அண்ட் இதில் மெயின் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 மொபைல் ஃபோன்லையுமே UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேம் LPDDR4X ரேம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயின் மேட்ரு Redmi Note 12 பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஸ்லாட் தான். 2 சிம் இல்லைனா ஒரு மைக்ரோ SD கார்டு அண்ட் ஒரு சிம் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து டாப் எண்ட் தான் வாங்கணும் அப்படின்னு மக்களை புஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் Mali G68 GPUம் இருக்குது. ஸோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓகே தான். பட் ப்ரைஸிங் வந்து டெஃபினட்டாக
ரொம்ப ஓவர் ப்ரைஸ்ன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இது ரியல்மியே வந்துட்டு இதே 1080 யூஸ் பண்ணிட்டு அவங்க வந்து கேர்வ் டிஸ்பிளேலாம் யூஸ் பண்ணிட்டு ஒரு 24,000 தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்க யூஎஃப்எஸ் 2.2 ஸ்டோரேஜ் பழைய ஒரு 5 வருஷம் முன்னாடி உள்ள யூஎஃப்எஸ் 2.2 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து ரேம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டு ஒரு 30,000 அப்படிங்கிற வந்து டெஃபினட்டாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அண்ட் நீங்கள் யோசிச்சுக்கோங்க, ப்ராசஸர் குவாலிட்டியான ப்ராசஸர் தான், பட் இருக்கிற ப்ரைஸ் தான் வந்து சரியில்லை. ஸோ நார்மலாக யூஸ் பண்ணுறவங்க அப்பப்போ சின்ன சின்ன கேம்ஸ் ஆடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகே தான். 12 லேயர் கூலர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்கலாம், கிராஃபைட் கூலர்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அது இருந்தும் என்ன ப்ரோஜனம் எனக்கு சுத்தமாக தெரியல. கேமிங் நீங்கள் வந்து அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஸோ உங்களோட யூசேஜை பொறுத்து வாங்கிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் யூசேஜ், இந்த ரெட்மி நோட் 12 சீரிஸை பொறுத்த வரைக்குமே ஒரு நார்மல் யூசேஜ் பண்ணுறவங்களுக்கு ஓகேவா இருக்கும். கேமிங்குமே ஒரு 75% புஷ் பண்ணுறவங்களுக்கு ஓகேவா இருக்குன்னு சொல்லலாம். பட் 30,000 ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டு யார் 75% வரைக்கும் தான் புஷ் பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ ப்ராசர் வைஸில் பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1 சரி, இந்த டைமண்ட்ஸ் 1080 சரி, எனக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது. அதுவும் இந்த ப்ரைஸ், லான்ச்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப. இந்த 3 மொபைல் ஃபோனோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இந்த 3 மொபைல் ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த 3 மொபைல் ஃபோனோட கம்ப்ளீட் ஆக்சசரிஸோட லிங்க்ஸ் எல்லாமே, பை லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படிங்கிறவங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்க்ராட்ச் கார்டு, அப்புறம் கேஸு, டெம்பர் கிளாஸு, மற்றபடி எல்லா ஆக்சசரிஸ், கேமரா லென்ஸ் ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூட இந்த 3 5G ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்கு. ஓகேங்களா? பட் காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 3 மொபைல் ஃபோன்லையுமே ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அந்த டாப் எண்ட் வேரியன்ட் 12 Pro Plus 5G பார்த்தீங்கன்னா 200 மெகாபிக்சல் சாம்சங்கோட HPX சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த சென்சரை வந்து 200 மெகாபிக்சல் வந்து இந்தியாவிலே கொண்டு வராங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஹைப் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் என்னோட கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 3லையுமே வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். இந்த 3லையுமே வந்து டெடிகேட்டடான போர்ட்ரேட் சென்சர் கிடையாது. டாப் அண்ட் வேரியன்ட்ல வந்து 200 மெகாபிக்சல் HPX சென்சார், சாம்சங் சென்சார் இருக்கிறதுனால மேக்ஸிமம் நீங்கள் நார்மலாக எடுக்கிற ஷார்ட்ஸே வந்து பேக்ரவுண்ட் பிளரோட டீசெண்டாக ஒரு நல்ல போர்ட்ரேட் ஷாட் மாதிரி உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் கொடுக்கும். ஸோ அதுக்கு வந்து டெடிகேட்டடான போர்ட்ரேட் சென்சார் வேண்டாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். பட் அதுக்கு கீழே இருக்க நோட் 12 ப்ரோ அண்ட் நோட் 12 வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான பிரைமரி சென்சர் இல்லை. ஸோ அதுக்கு வந்து டெடிகேட்டான போர்ட்ரேட் சென்சர் டெஃபினட்டாக கொடுத்துருக்கணும். பட் அதை கொடுக்காம ஜஸ்ட் வந்து 2 மெகாபிக்சல் உதவாக்கரையான மேக்ரோ சென்சரே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட்மி நோட் 12 பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் கேமரா தான் 48+8+2 கொடுத்துருக்காங்க. இங்கே நோட் 12 ப்ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா 50+8+2 கொடுத்துருக்காங்க. 12 Pro Plus 5Gல பார்த்தீங்க அப்படின்னா 200+8+2 அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஓஎஸ் சப்போர்ட் எல்லாமே இருக்குது. பட் இங்கே கீழே இருக்கக்கூடிய 2 வேனில் வந்து டெடிகேட்டடாக ஒரு போர்ட்ரேட் சென்சர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டீசெண்டான போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் நம்மளால் எடுக்க முடியும். DSLR இல்லாத குறைய நம்ம அதை வச்சு அதை வந்து ஆற்றிக்கலாம். பட் இப்போ அதுக்கும் வழி இல்லை அப்படிங்கிறத உண்மை. அண்ட் இந்த கேமரா வழியாக நீங்கள் வந்து நோட் 12 Pro Plus 5G அண்ட் நோட் 12 ப்ரோவில் வந்து நீங்கள் 4K 30 FPS மேக்ஸிமம் வீடியோ ஷூட் பண்ண முடியும். பட் இந்த ரெட்மி நோட் 12 பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 1080p 30 தான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன் பேக்கில். ஓகேங்களா? பட் 3-4 வருஷம் முன்னாடி வாங்கினா ரெட்மி K20 Pro சேம் பிராண்டு தான். இதுலேயே நான் வாங்கும்போது வந்து 27,000 rupees தான். பட் இதுலேயே வந்து 4K 30 60 அப்புறம் வந்து ஸ்லோ மோஷன் 960 FPS எடுக்க முடியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. 4G தான், பட் இப்போ வரைக்கும் 5G இல்லை, யாருமே யூஸ் பண்ணல. அந்த வகையில் ஓகே தான். பட் அப்போவே இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இப்போ எதுவுமே இல்லை அப்படிங்கிற உண்மையிலேயே கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? அண்ட் ஃப்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி நோட் 12 பார்த்தீங்கன்னா 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. மீதி எண்டில் வந்து நமக்கு 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 1080p 30 and 60 FPS உங்களை வந்து எடுக்க முடியும். ஸோ கேமரா பேக் வந்து அந்தளவுக்கு மோசம்னு சொல்ல முடியாது, ஓகே தான். பட் இருந்தாலும் டெடிகேட்டடான ஒரு போர்ட்ரேட் சென்சர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே வந்து குவாலிட்டியாக இருந்திருக்கும். கேமராவை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம், பட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஃபைனலாக பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 மொபைல் ஃபோன்லையுமே ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெட்மி நோட் 12 பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 12 அண்ட் 12 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருப்பாங்க. பட் ப்ரோ ப்ளஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4980 தான் கொடுத்துருக்காங்க. 20 mAh கொடுக்குற என்னப்பா இருக்குது, 5000 கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து டோல் செல் பேட்டரி. ஸோ ஸ்பிட் பண்ணி கொடுக்கறதுனால அப்படி தான் வந்திருக்கும் மேக்ஸிமம், அப்படி தான் நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து இந்த ரெட்மி நோட் 12 வந்து 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் அந்த அடாப்டர் வந்து பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. நோட் 12 ப்ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா 67 watts சப்போர்ட் அண்ட் அந்த அடாப்டர் பாக்ஸ்குள்ளேயே வருது. 12 Pro Plus 5G பார்த்தீங்கன்னா 120 watts சப்போர்ட் இருக்குது அண்ட் அதுவுமே வந்து பாக்ஸில் நமக்கு அடாப்டர் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் அந்தளவுக்கு நம்ம எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 12 ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1 யூஸ் பண்ண இந்த ஒரு மொபைல் ஃபோன் வந்து கிட்டத்தட்ட 16,000 to 18,000 அந்த பட்ஜெட்டில் இருக்குது.
பட் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, இதே ப்ராசர் யூஸ் பண்ண ஐக்கூ மொபைல் ஃபோன் 13,000 அவைலபிளாக இருக்குது. அதோட ரிவ்யூவே ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் ஃபோன் கால் பண்ணுறவங்க, ஜஸ்ட் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஓகே, மற்றபடி கேமிங்லாம் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நினச்சி கூட பார்க்க வேண்டாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா Redmi Note 12 Pro. ஸோ இது வந்து Dimensity 1080 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே பட்ஜெட்டில் இதே ப்ராசர் யூஸ் பண்ண Realme 10 Pro Plus 5G இருக்குது. அது வந்து இதை விட 1000 2000 கம்மி தான் நினைக்கிறேன். அதுக்காக நீங்கள் அதையும் வாங்கன்னு சொல்லலை. பெர்ஃபார்மன்ஸு Dimensity 920 அளவு தான் இருக்கும். Dimensity 920 இப்போவே மார்க்கெட்டில் 17,000-16,000 அவைலபிளாக இருக்குது. ஸோ அதே ப்ராசஸரு, அதே பெர்ஃபார்மன்ஸ், அதே பழைய ஸ்டோரேஜ் UFS 2.2. ஸோ இதே இது நீங்கள் வந்து கூட 10,000 கொடுத்து வாங்கணுமா அப்படிங்கிறத நீங்களே வந்து யோசிச்சு பார்த்துக்கோங்க. Redmi Note 12 Pro Plusன்னு பார்த்தீங்கன்னா அதே கதை தான். ரியல்மியாவது அங்கே கேப்லெட் டிஸ்பிளே அப்படிலாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று வச்சிருந்தாங்க. பட் இங்கே எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு 5G அப்படிங்கிற ஒரு டேக்லைனால வச்சுட்டு அப்படியே ஒரு 30,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. என்னோட கன்க்ளூஷன், என்னோட ஒரு ஐடியா என்ன, என்னோட திங்கிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுமே ஒர்த் இல்லைன்னு நான் சொல்லுவேன். யாருக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மல்டி டாஸ்கிங் பண்ணுறவங்க, கேமிங் அதிகமாக பண்ணுறவங்களுக்கு டெஃபினட்டாக ஒர்த்தே கிடையாது. ஜஸ்ட் ஃபோன் கால் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் பண்ணுறாங்க, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்களுக்கு, கேமராவும் அந்தளவுக்குன்னு சொல்ல மாட்டேன். ஸோ நார்மலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஓகே. மற்றபடி பசங்க யாருமே வந்து ஜஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் இதுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட கனவுகளோடு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த ப்ரைஸுக்கு ஒர்த் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ என்னோட சஜஷன், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். லான்ச் பண்ணும்போது ஹையர் அமௌண்ட்டில் தான் இருக்கும். போக கொஞ்சம் அமௌண்ட் குறையிற மாதிரி வரும். இந்த அமேசான் சைட்லாம் வரும்போது குறையிற மாதிரி வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒர்த்தாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இந்த Redmi Note 12 வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த Redmi Note 12 Pro அண்ட் Pro Plus வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பைலிங் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட தாட்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற பார்த்து, உங்களோட யூசேஜ் எப்படி, உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராசஸர் இந்த மாதிரி செட் ஆகும் அப்படிங்கிற பார்த்து உங்களோட யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராசஸர் எல்லாமே செலக்ட் பண்ணி, ஸ்டோரேஜ் எல்லாமே பாருங்கள். ப்ராசஸர் மட்டும் பவர்ஃபுல்லாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியம். எல்லாமே ஒரு குட் காம்பினேஷனில் இருந்தால் மட்டும்தான் ஒரு மொபைல் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மொபைல் ஃபோனை வந்து சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ see you next video. till 3 பேர் உங்கள் லிவின் சுவரடா. பை.